அண்ணா சீரியல் நவம்பர் 14 இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இந்த நரகத்துல கடந்து சாகணும்னு எசக்கி பாக்கியத்துக்கிட்ட கேட்க, சோத்துல கல்லு கடந்தாச்சுன்னா அந்த கல்லை தான் தூக்கி போடணும், சோத்தையே தூக்கி போடக்கூடாது. நம்ம எதுக்காகடி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்? இந்த வீடு என் மகா பேர்ல தான் இருக்குது. அந்த ஆளை தான் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். பார்க்க ஆள் இல்லாம அனாதையா அந்த ஆள் சாகணும்னு பாக்கியம் சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே சிவபாலனுக்கு பரணி கால் பண்றாங்க. அத்தாங்கிட்ட தானே உண்மையை சொல்லக்கூடாது, நான் அக்கா கிட்ட உண்மையை சொல்றேன்னு சிவபாலன் போன் அட்டன் பண்ண, அவகிட்ட எதையும் சொல்லாதன்னு பாக்கியம் சொல்றாங்க. டே எசக்கி நல்லா தானே இருக்கா, அப்பா எந்த பிரச்சனையும் பண்ணலன்னு பரணி கேட்க, இல்லக்கா இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, கொஞ்ச நேரம் கோவமா கத்துனாரு, அப்புறம் சும்மா தான் இருக்காருன்னு சிவபாலன் போய் சொல்றாரு. வெங்கடேஷும் அவருடைய அம்மாவும் ரத்னா கிட்ட இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ல, இங்க பாருங்க வெங்கடேஷ், ஏற்கனவே சொன்னதுதான், யாருக்காகவும் இந்த வேலையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ரத்னா சொல்றாங்க. நானும் பார்க்க தானே போறேன், இந்த பிடிவாதம் எத்தனை நாளைக்குன்னு. இங்க பாரு ரத்னா, இந்த வீட்டை விட்டா உனக்கு போறதுக்கு வேற இடம் கூட கிடையாது, புரிஞ்சு நடந்துக்கோன்னு வெங்கடேஷ் சொல்லிட்டு போறாரு. சண்முகம் பரணி கிட்ட, அங்க எசக்கி நல்லா தானே இருக்கிறா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானேன்னு கேட்க, எதுக்காக என்கிட்ட கேட்குற, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு பரணி சொல்றாங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும்ல, நீ எப்படியும் சிவபாலனுக்கோ இல்ல அத்தைக்கோ ஃபோன் போட்டு எசக்கியை பத்தி விசாரிச்சிருப்பேன்னு சண்முகம் சொல்றாரு. இவ்வளவு தூரமாவது என்னை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கேன்னு பரணி சந்தோஷப்படுறாங்க. காலையில சண்முகம் முழிச்சு பார்க்கும்போது பரணி பக்கத்துல படுத்து கிடக்குறாங்க. அதை பார்த்த சண்முகம் ஐயையோன்னு சொல்லி கத்துறாரு. பரணி அவரோட வாயை பொத்துறாங்க. நீ எப்படில ஏன் பக்கத்துல வந்தன்னு சண்முகம் கேட்க, பொண்டாட்டினா புருஷன் பக்கத்துல தானே படுக்கணும், நீ என்ன புதுசா கேட்குறன்னு பரணி கேட்குறாங்க. சண்முகம் பரணியவே பார்க்குறாரு. இதுல என் அப்பா கிட்ட வேற சவால்லாம் விட்டுருக்க, அடுத்த வருஷம் உன் பேரனை வச்சு ஒன்று கடிச்சிருவேன்னு. இப்போ அதுக்கான வேலைகளை நம்ம தொடங்குவோம், முதல்ல முத்தத்துல இருந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிடலான்னு பரணி சொல்ல, என்னல இப்படி பேசுற, எனக்கு வெக்கமா இருக்குல்லன்னு சண்முகம் சொல்ல, ஆனா எனக்கு வெக்கம்லாம் கிடையாது, நீ வேணா கண்ணை பத்திக்கோ, நான் உனக்கு முத்தம் கொடுக்குறேன்னு பரணி பக்கத்துல போக, நான் அன்னைக்கு சஷ்டி விரதம்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கிருந்து அலறி அடிச்சு ஓடுறாரு. நீ எப்படி விரதம் இருக்கிறன்னு நானும் பாக்குறேன்னு பரணி நினைக்க இந்த ப்ரோமோ முடியுது.